जय जय राम 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 सीता राम, जय जय राम 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 सीता राम, जय जय राम 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 सीता राम। இவ்வுலகில் காணும் எல்லாவற்றிலும் இரண்டு தன்மைகள் உள்ளன. சுகம் இருந்தால் துக்கம் இருக்கும். இது உலக இயல்பாகும். கடிகார பெண்டுலம் போல சுகம் துக்கம் என சுகத்தில் தொடங்கி துக்கத்தில் வந்து நிற்கும். இதன் மத்தியில் நிற்பதற்கு தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகள் வேண்டும். இதை புரிந்து வாழும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும். நாம் ஒரு ஆரஞ்சு வில்லையை தொட்டால் அதை என்னவென்று சொல்வோம்? ஆரஞ்சு என்றுதான் சொல்வோம், இல்லையா? அவ்வாறில்லாமல் அதை வெறும் ஒரு வில்லை என்று சொல்ல மாட்டோமே. அந்த ஆரஞ்சு வில்லை உலகம் முழுவதுடனும் இணைந்துள்ளது நண்பர்களே. அது மற்ற ஆரஞ்சுகளுடனும், ஆரஞ்சு மரத்துடனும், மரத்தின் தண்டுவுடனும், இலைகளுடனும், வேருடனும் ஒன்றிணைந்துள்ளது. மேலும் அதன் வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கும் மண், நீர், காற்று, சூரியன் இவற்றோடும் இணைந்துள்ளது. சந்திரனின் தன்னொளியும் அதே அளவு முக்கியமானதுதான். அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கின்றன. பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், புஷ்ணாமி சௌஷதி சர்வாக சோமோ பூத்வார சாத்மகஹ. இதன் பொருள், நான் அமுத ரசமுள்ள சந்திரனாகி அனைத்து தாவரங்களையும் சுவையாலும் மணத்தாலும் போஷிக்கிறேன். அம்மா, நான் தனித்தனியான தீவுகள் அல்ல, ஒரே சங்கிலியின் கன்னிகள் என்று கூறுவதன் சாராம்சமும் இதுதான். சூத்ரே மணி கணாயிவ. அனைத்து நாமங்களும் ரூபங்களும் ஒரே சத்தியமாகும் நூலில் கோர்க்கப்பட்ட முத்துக்களே. ஒன்று மற்றொன்றை பாதிக்காமல் இருப்பது என்பது சாத்தியமே இல்லை. அதனால்தான் அம்மா நம்மை எப்பொழுதும் புன்னகைத்துக் கொண்டிருக்கவும், நம் புன்னகையை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளவும் சொல்கிறார். நமக்கு பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் இருந்தால் போதும், மற்றவை தானாகவே நடக்கும். வேறு எதுவும் இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் ஒரு புன்னகை, ஒரு இனிய சொல், அன்பும் கருணையும் நிறைந்த ஒரு பார்வை, இவைகளை பகிருங்கள். மனதின் கவலை நீக்கும் இனிய வாக்கு சொல்வீர். ஆறுதல் கிடைக்கும் பிறர்க்கு,
அகமும் குளிரும் உமக்கு. சந்தேகத்திற்கு இடமே இல்லை. அந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கும் முதல் நபர் நாமாகத்தான் இருப்போம். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. കാലദേശങ്ങളെ നന്മതിന്മകൾ നിശ്ചയിക്കാനുള്ള സ്വാതന്ത്ര്യം ഈശ്വരൻ മനുഷ്യന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചിരിക്കുകയാണ്. അതിനെ എങ്ങനെ ഉപയോഗപ്പെടുത്തുന്നുവോ അതിനനുസരിച്ചുള്ള ഫലവും നമ്മൾ തന്നെ അനുഭവിക്കുന്നു. எனக்கு நேரம் சரியில்லை என்று சில பக்தர்கள் கூறுவதுண்டு. வாஸ்தவத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றில்லை. நாம் தான் அதை நல்லதாகவும் கெட்டதாகவும் ஆக்குகிறோம். காலதேசங்களின் நன்மை தீமையை தீர்மானிக்கும் பொறுப்பை இறைவன் மனிதனிடம் ஒப்படைத்திருக்கிறார். அதை எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அதற்கான பலனை நாம் தான் அனுபவிப்போம். நமது பாதையின் இருளும் வெளிச்சமும் நாமேதான். இதில் நமக்கு சந்தேகம் ஏற்படலாம். இரவில் நடக்கும்போது ஒரு டார்ச் கையில் இருந்தால் அந்த டார்ச் லைட்டின் வெளிச்சத்தில் கயிறை பாம்பாகவோ பாம்பை கயிறாகவோ காண மாட்டோம். உள்ளதை உள்ளபடி காண்போம். அதுபோல விழிப்புணர்வு ஏற்பட்டால் உண்மையைக் கண்டு அது பாம்பாக இருந்தால் அதன் இயல்பை அறிந்து விலகி போகலாம். கயிறை பாம்பென நினைக்க மாட்டோம். அது பாம்பாக இருந்தால் அங்கிருந்து விலகவும் செய்யலாம். கரண்டை தொட்டால் ஷாக் அடிக்கும். அதை அறிந்தால் அங்கிருந்து விலகி நிற்போம். ஒவ்வொன்றினுடைய இயல்பையும் அறிந்து நடந்து கொள்வோம். விழிப்புணர்வு ஏற்பட்டால் உலகில் இருமைகள் இருக்கும். அது உலகின் இயல்பு. பகல் இருந்தால் இரவும் இருக்கும் என்று நாம் இரண்டையும் ஏற்றுக்கொள்வோம். இவ்வுலகில் காணும் எல்லாவற்றிலும் இரண்டு தன்மைகள் உள்ளன. சுகம் இருந்தால் துக்கம் இருக்கும். இது உலக இயல்பாகும். கடிகார பெண்டுலம் போல சுகம் துக்கம் என சுகத்தில் தொடங்கி துக்கத்தில் வந்து நிற்கும். இதன் மத்தியில் நிற்பதற்கு தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகள் வேண்டும். இதை புரிந்து வாழும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும். 90% மனித முயற்சி, 10% இறையருளை சார்ந்து இருக்கிறது. 10% அருளில்லை என்றால் 90% உழைப்பும் வீணாகிவிடும். நாம் செய்யும் முயற்சியே அருளிற்கு பாத்திரமாக்குகிறது. அந்த அருளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை பெற வேண்டும். எதுவும் நடக்கலாம். நாம் பயணம் செய்யும் வண்டி பழுதடைந்தாலும் அது இறை இச்சை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவமே நமக்கு வேண்டியது. நாம் பூச்செடியை நட்டு வளர்த்தால் இந்த பூமிக்கு நறுமணத்தை அளிக்கும், அழகை கூட்டும் ஒரு பூந்தோட்டமாக அமையும். முள்செடிகளை நட்டு வளர்த்தால் நம்மையே குத்திவிடும். போர்களெல்லாம் மனித மனங்களிலிருந்து தொடங்கியதால் மனித மனம்தான் சமாதானத்திற்கான வழியும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்த ஒரு தத்துவம். ஒரு நாட்டின் பிரதமர் வேறு நாட்டின் பிரதமரை திட்டினாலோ அவதூறாக பேசினாலோ அது பிரச்சனையாகிவிடும். பிரச்சனை முற்றினால் அது போரில் சென்று முடியும். ஐக்கிய நாடுகள் சபையினர் ஒன்று கூடி அவர்களை சமரசப்படுத்தி போரை தடுப்பது போன்ற பல நிகழ்வுகளும் நடப்பதுண்டு. அவர்கள் தலையிட்டு இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்துவார்கள். அது நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். அவர்கள் பிரச்சனைகளை எல்லாம் மறப்பதும் போர்த்திட்டத்தை கைவிடுவதும் இந்த முறையில்தான். பகவான் கிருஷ்ணரும் மகாபாரத போரை தவிர்ப்பதற்கு இப்படி செய்திருக்கிறார். நாம் பேசும் சொற்கள் இருபுறமும் கூர்மையுள்ள கத்தி போன்றது. அது குத்துபவரையும் காயப்படுத்தும். ஒவ்வொரு சொற்களையும் கவனமாக பேச வேண்டும். இப்படி பார்க்கும்போது நம்முடைய மனம்தான் சண்டைகளுக்கெல்லாம் காரணம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மகன் வெளிநாடு சென்றிருக்கும் சமயத்தில் ஒரு விமான விபத்து ஏற்பட்டால் செய்தியை படிக்கும் தந்தையின் கைகள் இரண்டும் கிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுவென்று பயத்தால் நடுங்கும். ஆனால் அதே செய்தியை அங்கு இருக்கும் பலரும் படிப்பது மிகவும் ஆர்வத்துடன், இந்த விமானத்திற்கு இப்படியெல்லாம் நடந்து விட்டதே என்று. இதே செய்தியை அவர் கை நடுங்கியபடியே வாசிக்கிறார். பிறகு
தனது மகனுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்றும் அது அவன் சென்ற விமானம் அல்ல என்று அறிந்ததும் சமாதானம் அடைந்தார். இதுபோலவே ஒரு டாக்டர் தன் சொந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் வேறொரு டாக்டரை கூப்பிடுவார். வேறு குழந்தைகளுக்கு நன்றாக ஆபரேஷன் செய்யும் டாக்டர் தனது குழந்தையின் ஆபரேஷனுக்கு வேறு டாக்டரை அழைப்பார். எனது எனும் மமதை இருந்தால் திறமைகள் வெளிவராது, செயலில் பிழைகள் ஏற்படும். எனவே சாட்சி பாவம் வேண்டும். தனது குழந்தையாக இருந்தால் கூட சாட்சி பாவம் வேண்டும். எதுவும் நடக்கும். நமக்கு சாட்சி பாவம் இல்லாததால் அது நம்மை பிணைக்கிறது. என்ன செய்வது? காயத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. அது செப்டிக் ஆகிவிடும். மருத்துவமனைக்கு சென்று மருந்து போட வேண்டும். நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும். நமது வாழ்க்கையில் துயரங்கள் எப்படியும் வரும். அதை தவிர்க்க முடியாது. போன ஜென்மத்தில் செய்த தீமை இந்த ஜென்மத்தில் வினையாக வருகிறது. அதை எப்படி மாற்றுவது? நல்ல செயல்களின் மூலமாக அதை மாற்றுவோம். ஆதியாகமத்திலே
டேலஸில் 4 முக்கிய நெடுஞ்சாலைகள் ஒன்று சேருகின்றன. இந்த நகரம் ஒரு முக்கிய போக்குவரத்து மையமாகும். சாண்டஃபே நகரில் இருந்து டேலஸை அடைய அம்மா சாலை வழியாக 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் யாத்திரை செய்தார். டேலஸில் உள்ள அம்மாவின் குழந்தைகள் அவரை வரவேற்க காத்திருந்தனர். அன்பு ததும்பும் பார்வையாலும் ஆதரவான ஸ்பரிசத்தாலும் அனைவரையும் ஆனந்தக் கடலில் ஆழ்த்தியவாறு அம்மா மண்டபத்திற்குள் நுழைந்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் சின்மயா மிஷனில் இருந்து சுவாமி சர்வேஷானந்த சரஸ்வதி மற்றும் ரிஷிகேஷில் உள்ள ஜகத்குரு சந்நியாஸ் ஆஷ்ரம் சுவாமி அபிஷேக் சைத்தன்யகிரி, நகர கவுன்சிலர் திரு எமர்சன் அவர்களும் மற்றொரு நகர மன்ற பெண் உறுப்பினரும் மாலை அணிவித்து அம்மாவை வரவேற்றனர். கவுன்சிலர் எமர்சன் உரையாற்றினார். Amma, and all of you that have joined us here today, பரந்த மனப்பான்மைக்கும் மனித நேயத்திற்கும் பெயர் பெற்ற எங்கள் நகரத்திற்கு அம்மாவையும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். அம்மா, உங்களது அமைதி மற்றும் அன்பின் செய்தியை நன்றி பெருக்குடன் ஏற்றுக்கொள்கிறோம். உங்கள் வருகையில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அம்மா அனைவரையும் தியானம் மற்றும் ஆத்ம பூஜையில் வழி நடத்தினார். ஓம் நிஷ்கலாயை நமஹ, ஓம் சாந்தாயை நமஹ, ஓம் நிஷ்காமாயை நமஹ, ஓம் நித்யமுக்தாயை நமஹ, ஓம் நிர்விகார. Lovely about it is I could definitely feel a different energy. முன்னாடி எல்லாம் என் மனச நிகழ்காலத்துல அமைதியா வச்சுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். மேலும் தியானத்திலிருந்து நான் பெருசா எதையும் எதிர்பார்க்கவும் இல்ல. அம்மாவோட இந்த தியானம் உண்மையிலேயே எனக்கும் என் குழந்தைகளுக்கும் ரொம்ப உதவியாயிருக்கு. எங்க குடும்பத்துல எல்லோருமே இங்கே இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். அம்மாவின் தரிசனத்தின் போது உள்ளூர் பக்தர்கள் தனித்துவமான டெக்சஸ் பாணியில் பாடல்கள் பாடினர். அவர்கள் அம்மா அடிக்கடி வலியுறுத்தும் சுற்றுச்சூழல் பிரச்சனையான தேனீக்களின் அழிவால் ஏற்படும் தீய விளைவுகள் பற்றி பாடினர். Thank you, honeybees, for your happy buzzing sound. Thank you, honeybees, for spreading love around. Thank you, honeybees, insect aviators. You are amazing pollinators. It's Amma's technique. அம்மா உருவாக்கிய ஐயாம் தியான முறை இருக்கே, அது என்னோட எண்ண ஓட்டத்தை மெதுவாக்கவும் மன அழுத்தத்தை சமாளிக்கவும் பிரச்சனை வரும்போது உடனடியா எதிர்வினை காட்டாம இருக்கவும் ரொம்பவே உதவுது. ही धरती
हे अंबर तुझे गुण गाती, हे तारे हे वारे तुझे नाम घेती. ही धरती हे अंबर तुझे गुण गाती, हे तारे हे वारे तुझे नाम घेती. विश्वाचा पालक तू नायक गणांचा, गुणातीत गुणमय तू गुरु ज्ञानदाता. विश्वाचा पालक तू नायक गणांचा, गुणातीत गुणमय तू गुरु ज्ञानदाता. அம்மா புறப்படும் நேரம் வந்தபோது பக்தர்களுக்கு அம்மாவை விட்டு பிரிய மனமே வரவில்லை. ஆனால் என்ன செய்வது? யாத்திரையின் அடுத்த இடமான சிகாகோவில் ஏக்கத்துடன் காத்திருக்கும் இதயங்களை குளிர்விக்கத்தான் அம்மா செல்கிறார் என்பதை அவர்கள் அறிவார்களே.